Good evening, praise Lord. Welcome to this video. கத்துடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்ட்டு இருக்கு. நிறைய இந்த ஊர்ல நிறைய சர்ச்சஸ் இருக்கு. எல்லாருமே சின்சியராக தான் இருக்கிறாங்க. நைட் அண்ட் டே ப்ரேயர் பண்ணுறாங்க, ஊழியத்தை செய்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல. பட் பீப்புள் ஃபைண்ட் இட் மார்பிட். நான் அங்கே வந்து 3 மணி நேரம் உக்காடுறது வந்து இட் இஸ் ஸோ மார்பிட் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு லேடிஸ் தான் நிறைய சர்ச்சுக்கு வரதை பார்க்கலாம். ஆனால் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் அதை பற்றி என்ன சொல்கிறாங்க, இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வீட்டில் அவங்கள வந்து சபைக்கு கொண்டு வருமா அப்படிங்கிறதுலாம் இருக்கு. நான் வந்து இப்போ குமுதம் விகடன் அதெல்லாம் நிறைய படிப்பேன் சிறு வயதுலேருந்தே. அதில் வந்து இது சொல்கிறதுக்கு வந்து பா சிதம்பரம் ஐயா என்னை மன்னிச்சிக்கணும். பட் அந்த குமுதம் பத்திரிக்கையில் இந்த மாதிரி வந்திருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ரகசிய ஆசைகள் இருக்குமா. அதில் வந்து இது மாதிரி நிதி அமைச்சருடைய மத்திய நிதி அமைச்சருடைய ரகசிய ஆசை என்னன்னா வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆவது தான் அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது போல் நான் அவரை குற்றம் சொல்லலை. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அது மாதிரி ரகசிய அஜெண்டா அப்படி இருக்குது. இப்போ நான் ஏதோ இந்த வீடியோ கூட நான் போடுறேன், அதுக்கு எனக்கு ரகசியமாக வேறு திட்டங்கள் இருக்குது அப்படின்னா வந்து அதை கர்த்தர் பார்க்க தான் செய்வார். ஸோ இதுமாரி பெரியவங்க கூட ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா வந்து அவங்கள ஒடுக்கணும், போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக ஒரு திட்டத்தை மனசில் வச்சு வேற ஒரு காரியத்தை நம்மக்கிட்ட பேசுவாங்க, சொல்லுவாங்க. நம்ம நிற்கிற இடம் வந்து நமக்கு கண்ணியாக இருக்கும். அது மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் நான், அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொருடைய ஆழ்மனதிலும் ரகசியமான திட்டங்கள் அஜெண்டாக்கள் இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை முன்னாடி அது செல்லாது. தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் வந்து அதை காட்டி கொடுக்க முடியும். இதை வந்து நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன்.